ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ராஜராஜன் சோழன்கிட்ட நம்ம இந்த உலகத்தில் மூலையில் இருக்க எல்லாருக்கிட்டையும் நம்ம வீடியோ காலும் பேசிக்கலாம், இந்த மாதிரி ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் அப்படி சொன்னால் நம்பியிருப்பாரா? டெஃபினட்டாக பண்ணியிருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அவர் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லி புரிய வைக்கன்னு ட்ரை பண்ணியிருந்தால் கூட டெஃபினட்டாக முடியாது. ஏன்னா அப்படி ஒன்று இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி அவங்களுக்கு இருந்திருக்காரு, ரைட்? அதே மாதிரி தான் இப்போது நாம் 2025 இருக்கிறோம். இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்க போகுது அப்படி சொல்லி நாம் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். நாம் இல்லை, ஒரு ஏஐ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்களும் ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படிலாம் இருக்க போதா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு உண்டாக்கும். நான் சொல்ல கற்பனை பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நான் தான் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்துட்டு சேரும் 10 நிமிஷத்தில். ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம், இந்தியா, ஆசியா, யூகே இந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து நம்ம வாழ மாட்டோம். நாம் எங்கே வாழ போகிறோம் அப்படின்னா மூன்லேயும் மாஸில் இந்த மாதிரி வேறு இடத்துல தான் வாழ போகிறோம். ஸோ அதனால் வந்து ஹியூமன் வில் பி இண்டிபெண்டன்ட்ரி அப்படி சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே வாழ போகிறது கிடையாது. செகண்ட் விஷயம் என்னென்னா, மனுஷங்க வந்து இப்போ வந்து நம்ம 6 மணிலேருந்து ஒரு 8 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கோமா. ஸோ ஃப்யூச்சரில் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கினாவே போதும். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் ஜிப் வந்து நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஒரு டயர்ட்னஸ் இல்லாத ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருமாமா. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் வந்து நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்து அதிகமாக இருக்கும், தூங்க நேரம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் விஷயம் என்னென்னா, டைம் வில் பி சேஞ்சுடு. அதாவது நம்மளோட சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, சொந்தக்காரங்களாம் மூணுலேயோ மாதத்துலேயோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்க டைமும் இங்கே இருக்க டைமும் சேஞ்ச் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டில் கூட சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. 4வது ஒரு விஷயம் வந்து, இப்போ நம்ம லைசன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ரோட்டில் வண்டி ஓட்டினா பிடிச்சிருவாங்கல்ல. ஸோ அந்த பிரச்சனை வந்து இனி கிடையாது. ஏன் அப்படின்னா நாம வண்டி ஓட்ட போகிறதே கிடையாது. அதாவது வண்டின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஏன்னா ஓட்ட போகிறது நம்மளே இல்லை, ஒரு ஏஐ. இப்போ கூட நிறைய டிவைஸில் வந்துருச்சு நம்ம இல்லாமல் ஓட்டுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதுதான் இருக்குது. ட்ரைவ்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. 5th ஒன்று என்னென்னா, ஃப்யூச்சரில் வந்து நம்ம டெய்லியும் டாக்டர் செக்கப் பண்ண தான் போகிறோம். அது எந்த டாக்டர்னால் அந்த ஹியூமன் டாக்டரும் கிடையாது. ஸோ குட்டியாக வந்து செக்கப் டெய்லியும் வந்து நம்ம செல்ஸில் இருக்குமாமா. அது வந்து டெய்லியும் வந்து நம்ம வைரஸ் ஏதாவது புதுசாக வந்து நம்ம அட்டாக் பண்ணிச்சுன்னா உடனே வந்து டிடெக்ட் பண்ணிடுமாமா. டெய்லி செக்கப் வந்து இருக்குது, அதுவும் இருக்குது. 6th ஒன் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ் எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அப்புறம் எப்படி வாழ போகிறாங்க அப்படின்னா, நம்ம இன்டர்நெட் நிறையா இருக்குமாமா. நம்ம பிடிச்ச ஸ்கில்லை வந்து நாமளே தேடி படிச்சுக்கிறது அந்த மாதிரி தான் இருக்குமாமா. நேரில் போய் படிக்கிற ஒரு விஷயமே இல்லை ஃப்யூச்சரில். 7வது ஒரு விஷயம் என்னென்னா, பூமி வந்து ரொம்ப நம்ம பொல்யூஷன் அதிகம் உண்டாக்குனால, அதிகமாக ஹீட் ஆகிறதுனால இந்த உலகத்தில் வந்து மேக்ஸிமம் பீப்புள் வாழ்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு. ஸோ இந்த கடலோர பகுதியில் இருக்க எல்லா பகுதியுமே இந்த தண்ணியில் மூழ்கிறோம். அதாவது நாம் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு மேக்ஸிமம் மூழ்கிறோம். 8வது ஒரு விஷயம்னா, நம்ம எந்த விஷயமே மனப்பாடம் பண்ண போகிறது தேவையில்லை. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து என்னென்னா, இந்த கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடியில் கேமரா மாதிரி ஒன்று வந்துருமாமா. ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டெய்லி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குமாமா. எப்போ வேணாலும் ரீப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம மெமரி பண்ணுற எந்த ஒரு அவசியமே கிடையாது, எல்லாமே ஸ்டோரேஜ் தான். ஸோ 9th ஒன் என்னென்னா, டெத்து வந்து ஆப்ஷனலாக தான் இருக்க போகுது. அதாவது வந்து நம்ம எப்போ சாகணுன்றதை நாம் தான் முடிவே பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா வந்து, உடம்பால் வேணால் நம்ம செத்துருக்கலாம். அதாவது நாமன்றது வந்து நம்ம இதயமோ நம்ம மூளையே கிடையாது, நம்மளோட கான்சியஸ். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்குள்ளே ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பாள், அதுதான் நான் அப்படின்றது. ஸோ அதை வந்து ஒரு டிவைஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது, இந்த உடம்பே செத்துருந்தாலும் நான் அந்த ஒரு கான்சியஸ் மூலயமா நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பேன். அதாவது சாவே இல்லை. எப்படி இருக்குது? 10வது விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 60 to 80 வயசுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கோமா. ஃப்யூச்சரில் வந்து நம்ம 500 to 600 வருஷம் வரையும் கூட வாழ முடியும். ஏன் அப்படின்னா வந்து நமக்கு வர்ற எல்லா வைரஸையும் வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ணி அதை வந்து அழிச்சிறதுனால நம்மளால் எக்ஸ்ட்ரா அவ்வளோ வருஷம் வாழ முடியும். அதாவது அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லுது. ஸோ 11வது விஷயம் வந்து என்னென்னா, நம்ம பேசுகிற லாங்குவேஜ் இருக்குல்ல, அது இருக்கவே இருக்காது. அதாவது தமிழ், தெலுங்கு, ஸ்பானிஷ் இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்குல்ல. ஸோ உலகத்தில் எந்த லாங்குவேஜும் இருக்காதாமா, இருக்கவே இருக்காது. மேபி இருந்தால் அது ஒரு லாங்குவேஜ் என்னமோ தான் இருக்கும். ஸோ அது மொத்த ஹியூமனுமே பேசுகிற மாதிரி, ஸோ எல்லாமே ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பேசவே முடியாத அளவுக்கு இருக்குமாமா. ஏன் அப்படின்னா நம்ம பேச போகிறது இல்லை, ஆக்சுவலாக நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அடுத்தவங்க வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடிகிற அளவுக்கு ஃப்யூச்சர் அந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்குமாமா. நம்ம நினச்சாவே அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஃப்யூச்சரில் இருக்க போகுது. ஸோ அப்போ வந்து நம்ம பேசணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை, லாங்குவேஜுன்ற எந்த ஒரு தேவையும் இல்லை. ஸோ 12வது விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இப்போட நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் ஏலியன் வந்து ஃப்யூச்சரில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையான்ட்டு நம்ம ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி
ஏஐ என்ன சொல்லுது அப்படின்னா நாம தான் ஏலியன் அப்படி சொல்லுது. அதாவது நாம் வந்து இந்த மாதிரி வேறு கிரகத்தில் போயிட்டு அங்கே ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் அப்படின்னா அதுதான் ஒரு ஏலியன். அதாவது இனிமேல் நாம் தான் ஏலியனாக ஆக போகிறோம். ஸோ 13th ஒன் அப்படின்னா மனுஷனுக்காக வந்து நம்ம மாறி இருப்போம்ல, இந்த சென்டிமெண்ட்டால் ஸோ தவறான ஒரு வழியில் சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அந்த மாதிரி மாறுறாங்கல்ல. ஸோ கரெக்டான ஒரு விஷயத்தை கொடுக்குறதுக்கு பதில் அந்த ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் சேஞ்ச் ஆகுதுல்ல. ஸோ அதெல்லாம் வந்து அது ஃப்யூச்சரில் வந்து ஏஐ தான் டேக் ஓவர் பண்ண போகுது. ஸோ அது வந்து சென்டிமெண்ட்டு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ஃப்யூச்சரில் இம்பார்ட்டண்டான விஷயத்துக்கு வந்து இந்த ஏஐ தான் வரப்போகுது. அதாவது கோட் ஜட்ஜு ஏஐ தான் பார்க்க போகுது அப்படின்னு ஏஐ சொல்லுது. ஸோ 14வது விஷயம் வந்து பிரெயின் இருக்குல்ல, அந்த பிரெயின் வந்து நம்ம இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்குமா. அதாவது வந்து நம்ம படிக்கணும், ஏதாவது நம்ம இன்டர்நெட் தேவை அப்படின்னா நம்ம டைப் பண்ண தேவையில்லை, பேச தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆக்சுவலாக நம்ம நினச்சாவே டேரெக்டாக இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஜிப்பை வந்து நம்ம பிரெயினில் வந்து பதிச்சிருவாங்களாமா. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், எந்த ஒரு டிவைஸுமே இல்லாமல். ஸோ அந்தளவுக்கு டெக்னாலஜி ஃப்யூச்சரில் இருக்குது. 15th ஒன் என்னன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னா அந்த ராஜராஜ சோழன் ஒரு ஒரு அரசர்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு அரசாங்கம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த ஒரு 1000 வருஷத்தில் இந்த அரசாங்கம் இல்லாமல் இந்த மாதிரி எந்த ஒரு சிஸ்டமே இருக்க போகிறது கிடையாது. மேபி அது இருந்துச்சு அப்படின்னா அது ரூல் பண்ணுறது வந்து ஏஐ தான் இருக்கும். மனுஷங்க வந்து அதுக்கான லேபர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்க போகிறாங்க. முழுக்க முழுக்க ஆட்டி படைக்க போகிறது ஏஐ. 16th ஒன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ விஷயம் சொன்னல. ஸோ இதை வச்சு உங்களோட ப்ரெடிக்ஷன், அதாவது உங்களோட ஃப்யூச்சருக்கு வர போகிறாங்க இந்த வீடியோ ஒரு வேளை பார்த்தாங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் என்னவாக இருக்கும். அதாவது ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன இப்போ வந்து சொல்ல போகிறீங்க, அவங்க எப்படி இருக்க போகிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்து ஒன்று இருக்குல்ல. ஸோ அது என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி உங்களோட கமெண்டை வந்து போட்டு விடுங்க.